வணக்கம். தொடர்ந்து நம்ம மனசுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம மன ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள், அது ரீதியா வரக்கூடிய உடல் பிரச்சனைகள், இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கான டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கு. கோபம், முன்கோபம். இது ரெண்டுமே நம்மளோட லைஃப்ல யார்கிட்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. இதனால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய உறவுகள் இதனால முடியுது. இது மட்டும் கிடையாது, நிறைய உடம்புல வர வியாதிகளும் இதனாலயுமே இருக்கு. ஸோ இந்த கோபம், முன்கோபம் நம்மளோட லைஃப்ல ஏன் வருது, எதனால வருது, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இதுக்கு என்ன நமக்கு சொல்யூஷன் பண்ணணும், இதையுமே ஓவராலாக நம்ம எப்படி ஸ்டாப் பண்றது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா, எங்களை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எங்களோட மெசேஜில் நீங்கள் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். அல்லது இதுக்கான சொல்யூஷனோ இல்லை இதை பற்றின இன்னும் தகவல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டாக்டர் மெகர் நம்ம கூட இருக்காங்க, மீட் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். கண்டிப்பாக அந்த கோபம், முன்கோபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அதை சொல்யூஷன் பண்ணுற கோபம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கோபத்தை பற்றி நான் இது வரைக்கும் செஞ்ச ஆராய்ச்சியில் இந்த கேள்வி எதனால் வருது, ஏன்னா இயல்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம், எதனால் வருதுங்கிறதையும் இப்போ நம்ம கொஞ்சம் புரிதல் இருந்ததுன்னா அந்த கோபத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம். எதனால் வருதுன்னா, இதை சிந்தனை சிக்கல்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, யோசிக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தங்களோட ஏதாவது ஒரு பதிலோ இல்லை அவங்க கேட்குற கேள்வியோ உங்களை அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஃப்ளோவை க்ரியேட் பண்ணாது. அது மனசை வருத்துற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம், அது கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அந்த இடத்துல தான் கோபங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளுக்குள்ள அதை ஏற்றுக்க முடியாது, இல்லைன்னா அது நம்மளுக்கு பிடிக்காது, இல்லை அது வேணான்னு நம்ம நினைப்போம். அதை நம்ம விளக்க தெரியாமல் தான் நம்ம இந்த இடத்துல கோபத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். மேம், நீங்கள் சொன்னீங்க இந்த சிந்தனை சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிந்தனைனால நிறைய விஷயங்கள் சிக்கலாக இருக்கு, அதுல இருந்து வரக்கூடியது கோபமும் ஒரு பார்ட்டா இருக்கலாம். அந்த சிந்தனை சிக்கல்னா என்ன? சிந்தனை சிக்கல்னா என்னன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டோ இல்லை இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஒரு இடத்துல ஒரு பிளாக் வச்சுட்டோம். அதுதான் சிந்தனை சிக்கல்ன்றது. என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகிறோம். ஸோ அந்த இடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாங்கிறத அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு தயாராக முடியல. அந்த இடத்துல சிந்தனை சிக்கல்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ உருவாக மாட்டேங்குது. ஓகே, அவங்க லேட்டாக வந்திருப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கலாம், அப்படி எடுத்துக்காம லேட்டாக வந்துட்டாங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கோவம் வருது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சூழல்கள் விதவிதமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த கோபம் நம்மளோட சிந்தனையை இன்னும் வளர்த்திக்க மாட்டேங்கிறோம், இல்லை அவங்க சூழலில் போய் பார்த்துக்க மாட்டேங்கிறோம், நம்மளுக்கு இன்னும் அந்த இடத்துல காயப்படுத்துகிற மாதிரியே எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் கோபத்தோட ஒரே ஒரு இது. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ கோபங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நமக்கு தவறுதலா புரிய வைக்கும். தவறுதலான செயல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கோபம் தவறுதலா செய்ய வைக்குமா அப்படிங்கிறத விட, கோபத்தினால நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் உருவாயிரும். ஃபர்ஸ்ட் கோபத்தினால ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தங்களோட ஒரு பாண்டிங்கை கம்மி பண்ணிடும். கோபம் ஒன்று ஒரு விதமான கோபம் இருக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு உருவாகிற அந்த கோபம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், மறுபடியும் சரியாயிரும். ஆனா இந்த இடத்துல அந்த கோபம் காலம் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. அப்போ பாண்டிங்கும் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல டெவலப்பே ஆகாம அது அப்படியே தான் பிரச்சனையை உருவாக்கும். அப்ப இந்த இடத்துல புரிதல் என்னன்னா, கோபம் இல்லாம இருந்தா இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறது புரிதல். அப்போ அழகான கான்வர்சேஷன், இன்னும் நல்ல கான்வர்சேஷன், அந்த இடத்துல ப்ரொடக்டிவான விஷயங்கள். இப்போ நம்ம ஏதோ ஒன்று தேவை இருக்குது, ஒரு கணவன் மனைவி என்ன மாதிரியான சூழல்களுக்கும் என்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கு அந்த கருத்து வேறையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள லிசன் பண்ணும்போது அந்த இடத்துல கோபம் இருக்காது. இல்லை இல்லை நீ சொல்கிறது தப்பு தானா, கோபம் வந்துடும். அப்போ அந்த கோபம் என்ன பண்ணும், இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டோம் ரெண்டு பேரும், நாளைக்கு வேற ஒரு கான்வர்சேஷன் மூலிமா மறுபடியும் கனெக்ட் ஆகிறோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை ஒருவேளை கோபம் இல்லாமல் நம்ம அணுகிட்டோம்னா நாளைக்கு இன்னும் சில புதிய கான்வர்சேஷன் உருவாகும். இப்போ வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க ஒரு சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கான வாழ்க்கை இன்னும் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழலும் பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கான தேவைகளும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். தேவைன்னா
வெல்த் சார்ந்தா இருக்கட்டும், மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கான நட்பு வட்டாரங்கள் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகம்தான் ஆகும், இது குறுகாது. ஆனால் கோபம் இருக்கும்போது இது குறுகீரும், அதிகமாகவே ஆகாது. ஓகே மேம், இப்போ தொடர்ந்து நம்ம அந்த கணவன் மனைவி விஷயத்தை நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த கணவன் மனைவி விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்தது, அந்த கோவம் இல்லைன்னா நியூ திங்கிங் வரும், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிடும். ஆனா தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஸோ இந்த குறளுக்கு அர்த்தம் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒரு நெருப்பு நம்ம மேல பட்டுச்சுன்னா கூட அதுல க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்து நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம். பட் அந்த சொன்ன வார்த்தை வந்து நம்மளை சுட்டுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால வந்து தம்பி சொல்லிட்டல அந்த வார்த்தை. ஸோ இதனால இந்த கணவன் மனைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. முன்கோபத்தினால வரக்கூடிய அந்த விஷயம், அந்த கோபத்தை அவங்க உள்ள அடக்கி வச்சு ஒருத்தரை போய் அடிக்கிற அளவுக்கு அந்த கோபம் வந்து வருது. ஸோ இது எதனால? இது ரொம்ப இயல்பா நீங்க கேக்குறீங்க. கோபம் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல டிவோர்ஸ் போயிருக்கவே தேவையில்லை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ சில இங்கே அட்வொகேட்லாம் எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த கணவன் மனைவி இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ப்ராசஸ்க்கு இறங்கணும். அப்போ இங்கே வந்து பேசும்போது அந்த கோபத்தை சரி பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த கோபத்தினால வாழ்க்கையே போகுது. இங்கே யார் மேலேயும் வேற குறைகளே கிடையாது, வெறும் கோபம். அந்த கோபத்தில் வாழ்க்கையே போயிடுது. இப்போ இந்த இடத்துல அந்த கோபத்தை சரி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குமான புரிதல்களும் அதிகமாயிருது. இன்னும் வந்து அவங்களுக்கான அடுத்த கட்ட ஒரு அவேர்னஸ், நம்ம குழந்தைங்க அப்படின்னு வரும்போது அதில் இன்னும் அழகான ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம், அது மறுபடியும் உருவாகுது. அப்போ இதைய வந்து தெரிஞ்சுக்கும் போது ஏன் உருவாகுது, ஏன் கோபம் உருவாகுது, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சிந்தனை சிக்கல் தான் ஏதோ பண்ணுது நம்மளையே. ஸோ கோபத்தினால இப்போ வந்து பொருட்களை போட்டு உடைக்கிறது, நம்மளையே ஹர்ட் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது பஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு இமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகிறது, இதெல்லாம் சாதாரணமாக இல்லை. இது நான் பேசும்போது அது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வந்து இதனால விளைவுகளும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளும் அதிகம். அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வரும்போது இதுலேருந்து தீர்வு இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போகிறாங்க, அதுக்கப்புறம் புரிதல் என்னென்னா கோபம்தான் இதை எடுத்துகிட்டு போச்சு, அப்போ கோபத்தை சரி பண்ணும்போது அது மறுபடியும் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கோபம் வந்து சரி பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில வார்த்தைகள்லாம் பழக்கமாக வச்சுருக்கோம். கோபம் இல்லாமல் மனுஷன் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள், இதையெல்லாம் பிரேக் பண்ணணும் லைஃப்ல. கோபத்தினால பிரச்சனை அதிகம்ன்ற புரிதல் வேணும். கோபம் இல்லாம யாருமே இருக்க முடியாது, வாழ முடியும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா அது பாசிபிள் கிடையாது. இல்லை, எல்லாரும் மனுஷனா இருந்தா கண்டிப்பா அது கோபம் இருக்கதானே செய்யும். அதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தையை நிறைய பக்கம் நானும் கேள்விப்படுறேன். இதோட விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கோபத்தை சீக்கிரம் இப்பவே இந்த செகண்ட்லயே பிரேக் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன வேணும்னு நம்ம கேட்டோம்னா, டெத் வந்து எல்லாருக்கும் இயல்பு தான். ஆனால் அந்த டெத்தில் உங்களுக்கு என்ன டெத் வேணும்? பீஸ்ஃபுல் டெத் வேணுமா, பெயின்ஃபுல் டெத் வேணுமா? கண்டிப்பாக எல்லாரும் இருக்கிறது நிதானமாக அமைதியாக ரிலாக்ஸ்டாக தான் நம்மளுடைய டெத் இருக்கும். இவ்வளோதான். இந்த பதிலை மாத்திரம் மனசுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்கணும். ஏன்னா உங்களோட உடலில் ஒவ்வொரு வலிக்கும் காரணம் உங்களோட கோபம் மட்டும்தான். கோபம்ன்றதை நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடல் வலி எந்த இடத்துல இருக்காது. ஏன்னா இதில் தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்கள்கிட்ட வந்த ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் ஒவ்வொரு வழியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோபத்தை சரி பண்ணும்போது தான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதுகு வலி மட்டும் இப்போ பார்க்குற எல்லாருக்குமே முதுகு வலின்னு ஒரு வலி இருந்துச்சுன்னா அந்த வலிக்கான கோபம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய வேலை, நமக்கு கடமை அது செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு வேலை இருக்கும். அது உங்களோட ஜாபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய உங்கள் வீட்டு சார்ந்த ஒரு வேலையாக இருக்கலாம். அது மேலே கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முதுகு வலி இருக்கும். இப்போ விமன் இருக்காங்க, யங் மாம், இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை பார்க்கும்போது அது விருப்பம் தான் இருக்கும். ஆனால் குழந்தையை பார்க்கும்போது அது வேலை அதிகமாக இருக்கும். கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதுகு வலி வரும். ஒவ்வொரு வலியுமே நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு கோபத்துக்கு தகுந்த மாதிரி உடலில் ஒவ்வொரு வலியும் இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், தலை வலிக்குது எனக்கு என்ன மெடிஷன் சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை போட்டிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு உருவான கோபம் தான் உங்கள் தலைவலி ஏற்படுத்தியிருக்குன்றது இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டாம் இல்லையா, வலி வேண்டாம்னு நினைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த கோபத்தை தான் பிரேக் பண்ணும். இந்த மாதிரியான பழமொழிகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க வலிகளோடையே தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கும். பிடிக்காத ஒரு மேரேஜ் நடத்தி அவங்க கிட்ட பேசாம கூட வந்து இருக்கலாம் அந்த கோபத்தினால.
பல வருடங்களா பேசாம கூட இருக்கலாம். சோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்? அதை பத்தி சொல்லுங்க. நீங்க கேட்கறது வந்து பையனுடைய கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா இது இருக்கு எல்லா பக்கமே. இது ரொம்ப ரேரா நம்ம இந்த மாதிரி பார்த்தாலுமே குடும்பத்துக்குள்ள இது இருந்துகிட்டே தான் இருக்கு எல்லா குடும்பத்திலயும். அதாவது இந்த மாமியார் மருமகள் கோபமே அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாக்குதல்ல தான் போய் முடியுது. அதே மாதிரி கணவன் மனைவி கோபமே அது வந்து இன்னுமே நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். பட் சில இடங்கள்ல இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கோபம் மட்டும்தான் காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிந்தனை இருக்கு இல்லையா, நம்ம சிந்தனை வந்து எதையோ ஒன்றை வந்து அதிக நேரம் நினைக்கிறோம். இந்த அதிக நேரம் நினைக்கும் போது அதை வந்து நம்ம சைடு சரியோ இல்லை இன்னொரு சைடு ராங்கோன்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் உடலும் நம்மளுக்கு முக்கியம் தெரியுது இல்லையா, எல்லாத்துக்குமே நம்ம வலிகள் இல்லாமல் வாழணும்னா கோபம் இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும் எல்லாத்துக்குமே. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு கோபம் இருக்குன்னா நீங்கள் அழகாக கூட்டிகிட்டு வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அது அவங்களால சரி பண்ணிக்க முடியாது. இப்போ என்னதான் அவங்க கேட்டாலுமே இதெல்லாமே ரொம்ப காலமாக பழகின ஒன்று. அப்பா கிட்டேருந்து கோபத்தை கற்றுக்கிட்ட ஒரு பையனுக்கு நீங்கள் போயிட்டு உடனே பாரு இப்படி பண்ணாதே இப்படி பண்ணுனா அப்படிலாம் சரியாகாது. ஸோ நம்ம உதவி பண்ணணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் உதவி பண்ணணும். இப்போ இவங்க பாருங்கள் கொஞ்சம் கோவப்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. இவங்க பாருங்கள் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்னு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஒரு பெரிய எஃபோர்ட்டாக எடுத்துக்கணும். கோபத்தோடையே விடக்கூடாது. ஏன்னா அவங்களால பாதிக்கப்படுறோங்கிறத அந்த தாண்டி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அவங்க கோபத்தில் இருந்தால் அவங்க உடல் கெட்டு போகுன்ற அந்த ஒரு அவேர்னஸ் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி யாருக்கெல்லாம் கோபம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெரப்பி தேவைங்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டால் கோபத்திலேருந்து வெளியில் வரலாம். ஆனால் அவேர்னஸ் வேணும். நான் கோபத்தோட தான் இருப்பேன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கக்கூடாது. கோபத்தினால பிரச்சனை அதிகம். வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் தவறுதலாக தான் எடுப்போம். என் பையன் கோவப்படுறான், 2 நாளாக கோவப்படுறான்னா உடனே ஒரு அம்மாவோ அப்பாவோ அவனை ஒரு தெரப்பிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும். ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு, உடனே அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி இந்த மாதிரிங்க எங்கள் வீட்டில் கோபம் பட்டுட்டு இருக்கோம் இதை அழகாக சொல்லி அந்த சூழலை விலக்கி கோபப்படுறோங்க, நாங்கள் கோவப்படுறதுங்கிறது ஒரு பெரிய நோயின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை நினைச்சாதான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். கோபம் இல்லாம தான் வாழணும், இந்த வாழ்க்கையை ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோபம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி யாருக்கு கோபம் வந்தாலும் உடனே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்றதை முடிவு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரலாம். கோபம்னு நீங்கள் நினச்சா அது வலியை உருவாக்குன்றதை இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன வலியாக வேணாலும் இருக்கும். தலைவலி, முதுகு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, வயிறு சார்ந்த வலிகளுக்கும் கோபம் தான் காரணம். ஸோ வயிறு சார்ந்த வலிகள், இன்னும் நீங்கள் கண் வலி, பல் வலி, எந்த வலி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னால் அதுக்கான கோபம் என்னங்கிறத சொல்ல முடியும். கோபங்கிறது நம்ம சண்டை போடுறது மாத்திரம் கோபம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். ஒரு குழந்தைய வந்து புக் எடுக்க சொன்னால் ஒரு கோபம் வரும். அதே மாதிரி அந்த குழந்தைய வெளியில் அனுப்பலைன்னா ஒரு கோபம் வரும். இந்த கோபங்கள் நாள்பட்டு நீடிக்கும் போது தான் அந்த வலிகள் உருவாகுது. அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். அம்மா ஏதோ திட்ட போகிறாங்கன்னும் போது மனசுக்குள்ளேயே ஒரு கோபம் வருது. அந்த டீச்சர் கேள்வி கேட்க போகிறாங்கன்னா ஒரு ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து மேபி முன்னாடி அந்த டீச்சர் திட்டியிருந்தாங்க, ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கோபம் இருக்கும். இது நாள்பட்டு போகும்போது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும்போது தான் வலிகள் வருது. அப்போது ஒவ்வொரு கோபமும் வலிகளை உருவாக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு அன்ஈசினஸ் வந்து ஒரு வலி வரும். அதாவது இப்போ சில பெண்கள் சொல்லுவாங்க அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவ்வளோ இயல்பாக வலி வராது. சில பெண்கள் என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து செஷன்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீரியட்ஸ் பெயின் ஏன் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு வேலையை அம்மா அப்பா இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருந்துருக்கலாம். இவங்க வேறு மாதிரி செஞ்சுருக்கும் போது நீ ஏன் இப்படி செய்யலை, ஏன் இப்படி செஞ்சுருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அதாவது எது எடுத்துக்கிற விதம் வந்து டென்ஷனாக எடுத்துக்கலாம், சோகமாக எடுத்துக்கலாம், கோபமாக எடுத்துக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த கோபத்தை மட்டும் தான் நம்ம கோபமாக எடுத்துக்குவோம். கோபம் வருது, அந்த கோபம் வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் பீரியட்ஸ் பெயின் அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நம்ம வேலைக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அப்போ பீரியட்ஸ் பெயின் அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ நம்ம கோபத்தை தான் சரி பண்ணணும். அந்த இடத்துல பீரியட்ஸ் பெயினுக்கு நீங்கள் எத்தனை டேப்லெட் சாப்பிட்டாலும் அங்கே சொல்யூஷன் இல்லை. ஸோ அப்போ கோபம், இந்த மாதிரி விதவிதமான கோபங்கள் நம்ம ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு வலியையும் கொடுத்துட்டே தான் இருக்கும்ன்றதை இப்போ நம்ம வந்து புரிஞ்சிட்டோம்னா அந்த கோபத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி எடுப்போம்.
ஸோ கோபத்துல இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கும் போது நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. ஓகே மேம், இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும்? ஓகே, இதுக்கான தீர்வு முக்கியம். கோபத்துலேருந்து வெளியில் வரணும். கோபத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிந்தனை சிக்கல் தான் கோபத்தை ஏற்படுத்தும். இப்போ இவங்க இப்படி செய்யலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு கோவம் வருது. இவங்க நான் எதிர்பார்த்ததை பண்ணலை அப்படிங்கும் போது கோவம் வருது. இவங்க என்னை இப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும் போது கோவம் வருது. ஸோ அதுக்குள்ளே பிரேக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கோபத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா அதுக்குள்ளே பிரேக் ஆகாமல் அது என்ன நடந்தாலும் ஓகேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் கோபத்துலேருந்து வெளியில் வருவோம். அது பரவாயில்ல, தப்பில்லை. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஹஸ்பண்ட் லேட்டாக வராருன்னா கோபம் இல்லை, அவர் ஏதாவது வேலையில் இருந்திருப்பாருன்னு நினச்சா கோபம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சரியாக தான் போகுதுன்னு நினச்சாலே கோபம் இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா கோபத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளோ குறுகிய நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சப்போஸ் இதுல இருந்து நீங்க வெளிப்படணும் அல்லது உங்க உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா இவங்களை டைரக்டா நீங்க வந்து மீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த நம்பரை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் எங்களுடைய சேனலுக்கு நீங்க அதை வந்து சென்ட் பண்ணுங்க. அதுக்கான பதிலும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல நல்ல ஒரு டாபிக்கோட நிறைய விஷயங்களோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.